உங்களுக்கு தேவையான வத்தல் எல்லாம் போட்டு வதக்கணும். நல்லா அது ஃப்ரை ஆன உடனே கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்து தனியாக வச்சிடணும். அப்புறம் இந்த நறுக்கின வெங்காயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், கருக விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட புதினா இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நாங்கள் எப்படி ஃப்ரை பண்ணி வச்சது இருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து தக்காளியை வந்து கட் பண்ணிக்கணும். தக்காளி இந்த மேலே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளியும் உங்களுக்கு தேவையான சைஸில் குட்டி குட்டியாக நறுக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். அதுக்காக தான். இந்த சைடு பார்த்தோன்னா நமக்கு இட்லியும் ரெடி ஆகிட்டு. சரின்னு அந்த இட்லியை எடுத்து வச்சுட்டோம். சுட சுட சூடான இட்லி நமக்கு ரெடி ஆகிட்டு. அதுக்கப்புறம் இந்த தக்காளியெல்லாம் போட்டு அதையும் சுருளில் வதக்கி ஃப்ரை பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இட்லியும் வெங்காய தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு.